தமிழ் தாய் வாழ்க. சரவணா சாதனை காணொளி மூலமாக உங்களை சந்திப்பெறும் மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, நாம் வீட்டில் பாத்திரங்களை எப்படிப்பட்ட பாத்திரங்களை பயன்படுத்துகிறோம், எப்படி சாப்பாடாக்குறோம், அந்த மாதிரி முறை தான் இது. நாங்கள் பாருங்கள், அலுமினியம் பாத்திரமெல்லாம் தூக்கி போட்டாச்சு. இப்போல்லாம் ஸ்டீலில் தான். பாருங்கள், ஹாக்கின்ஸ் குக்கர், இதில் 2 கிளாஸ் அரிச்சு போட்டு கழுவிட்டு நல்லா ஒரு 4 தடவை கழுவி வெட்டிட்டு 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி பாருங்கள். இப்போ உப்பு போட்டு நம்ம சேர்த்து வேக வைக்க போகிறோம். இது ஹாக்கின் குக்கர், 2.5 லிட்டர் குக்கரு. இதில் பாருங்கள், ரொம்ப வெயிட்டாக இருக்கும். சுத்தமான ஒரு சாப்பாடாகிற முறை என்ன, ஸ்டீல், அதாவது உருக்கு இரும்பில் செய்யப்பட்டது. ஏன்னா தமிழும் உலகத்துக்கு இரும்பை கண்டுபிடித்து என்னென்னமோ செஞ்சால் நாம் இன்னும் அலுமினியத்தில் இருந்தோம். சரி, அது மட்டும் இல்லை, அலுமினியத்தில் நிறைய வியாதிகளும் சாப்பாடும் கெட்டு போயிடும். ஆனால் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஆக்கும்போது கெட்டு போகாது என்பதனால் இந்த ஒரு இது இந்த 2 விரல் அளவு தண்ணி இருந்தால் போதும். இதுதான் அளவு. இப்போ நம்ம இந்த குக்கர்கிட்ட மூடியை போட்டு மூடி வச்சு கொளுத்துறோம். இப்போ நெருப்பு பற்ற வைக்கும் போது அதனுடைய அளவு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஓகே, ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சைஸு. அப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு கம்பெனி தான். ரொம்ப வருஷமாக நாங்கள் இந்த கம்பெனிக்கு பயன்படுத்திக்கிறோம். இந்த ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கீழே மொத்தமான ஒரு தட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டு குக்கர் கடியில், அதில் இருந்து அனல் எரியிற மாதிரி வைக்கணும். ஓவராக வைக்கக்கூடாது. அதை நான் கையை கட்டி அந்த மாதிரி வைக்கக்கூடாதுன்னு சிம்பிளாக வைக்கணும். அந்த மொத்தமான அந்த பாட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டீல்லையும் மொத்தமாக இருக்கும். அதுக்குள்ளேயே இந்த ஃப்ளேம் வந்து அது நெருப்பு எரியணும். அப்போ தான் வந்து குக்கருக்கு ரிப்பேர் ஆகாது. அது சீக்கிரமாக வெந்துடும். கேஸ் மிச்சம் ஆகும். சேஃப்டியாகவும் இருக்கும். அடுத்த குக்கரை பார்த்திங்கன்னா வினோத் கம்பெனி குக்கர். இதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இதில் பாருங்கள், நம்ம துவரம் பருப்பு போட்டாச்சு 1.5 கப்பு. இதில் பாசி பருப்பு 1/2 கப்பு, மொத்தம் 2 கப்பு ஆகிடுச்சிங்களா. இதை நல்லா 4-5 தடவை கழுவிட்டு வெங்காயம், அதாவது பச்சை மிளகா, தக்காளி போட்டு மூடி வைக்க வேக வைக்க போகிறோம். அதாவது அடாவிடி சாம்பார்னு பேர். இது காய் இல்லாத சாம்பார். சிம்பிளாக பருப்பு தாளிக்கிற மாதிரி இது புளியை ஊற்றிட வேண்டியது தான், அவ்வளோதாங்க. இது 2 இருக்கட்டும், நாம் மூடி போட்டு மூடுவோம். இது வினோத் குக்கரு. இதுவும் அதே மாதிரி தான். அந்த ஃப்ளேம் கடியில் மொத்தமாக இருக்கும். அதே மாதிரி தான் அளவோட நம்ம நெருப்பு அனலை வைக்கணும். மேட் இன் இந்தியா தான் இதுவும். இவன் வாங்கி ரொம்ப 10 வருஷம் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம குழைச்சிக்கிட்டு இருக்காரு. இது எங்கள் வீட்டில் எல்லாமே வந்து இப்போல்லாம் நான் ஸ்டீலாக தான் மாற்றியாச்சு. ஏன்னா என் ஒய்ஃபு நல்லா சாப்பாடாகிறவங்க, எங்கள் வீட்டில் எல்லாருமே சோறாகிறவங்க. 2வது சீக்கிரமாக அடி பிடிக்காமக்கிறதுக்கு இந்த ஸ்டீல் பாத்திரம், நோய் எதிர்ப்பு சக்தி, நம்ம உடம்புக்கு ரத்த அணுக்களே ஸ்டீல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, காப்பர் இருக்குது, அதாவது தாமரம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ரத்தத்தில் எல்லா அணுக்கள்லையும் கலந்துக்கிறதுனால இந்த மாதிரி இதை பயன்படுத்தவும் நல்லா இருக்குது பாருங்க. ஆனாலும் இதே மாதிரி தான் சிம்பிளாக வைக்கணும், ஜாஸ்தி வைக்கக்கூடாது. அது ஒரு மீடியிலே எரிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்படி தாங்க நம்ம சாப்பாடு செய்கிற முறை. இதுதான் நல்லது. சுத்தமாக இருக்கணும் தான் நல்லது. இது பாருங்க, வடிகட்டி. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இவன் வந்து இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஹாட் வாட்ரு. இது கடாய், அதாவது வடை செஞ்சு. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். காப்பர் அண்டா எல்லாமே பாருங்கள், பிளாஸ்டிக் எதுவுமே இருக்காது. அவ்வளோ எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். மரக்கட்டையில் செஞ்ச கைப்பிடி செஞ்சது. ரொம்ப அழகான ஒரு செட்டிங் தான் நம்ம கிச்சன்லாம். பாருங்க, இதை இடிக்கிறது 100 கல்லில் செஞ்சது. இது வந்து கிளைன் கம்பெனி. இந்த புதுசாக வாங்கின ஒரு ஸ்டீல் ரொம்ப விலையாக இருந்தது. இது வந்து 5000. இந்த ஒரு சட்டி மட்டும் பாருங்கள், 5000 ரூபா. இது அவ்வளோ பிராண்டு கம்பெனின்னு சொல்லுவாங்க, கிளாண்டு. கிச்சன் பாத்திரமெல்லாம் இந்த
அந்த கம்பெனி தான் அதிகம் தயார் பண்ணுது. எனக்கு வண்டி ஓட்டிக்கிட்டே ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க. ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் ஹார்ன் அடிப்பாங்க. பாருங்க, நம்ம லைன் எல்இடா லைன் கம்பெனி கிச்சன் ஷாப் ரொம்ப சேஃப்டியான ஒரு தயாரிக்கக்கூடிய கம்பெனி. இந்த ப்ராடக்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும். நமக்கு சாப்பாடு செய்து ரொம்ப லகுவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், தீஞ்சு போகாது. கரெக்டாக அந்த அனலுக்கு தாக்கு பிடிச்சி வச்சுருக்கோம். சூடு ரொம்ப நேரம் வந்து வச்சுருக்கோம். இதுக்கு மூடி இருக்குது. இதை மூடி பாருங்கள். இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட்டு நாம் இருக்குது இந்த உலகத்தில். ஆனால் பணம் செலவு பண்ணணும் நிறையா. அடுத்து பாருங்கள், நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் வெட்டி ரெடியாக வச்சுக்கிறோம். பேனில் பாருங்கள் வெந்திக்கிட்டு இருக்குது. இஞ்சி பூண்டு வெங்காயம் பாருங்கள் நல்லா வதக்கிட்டு டோஸ்ட் பண்ணுங்கள். மஞ்சத்தூள் போட்டுங்க, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுங்க. அப்புறம் சாம்பார் பொடி 2 டீஸ்பூனுக்கு போட்டுங்க. நல்லா வதங்கட்டும். பருப்பு நல்லா வெந்துருச்சு, செம்மையாக வெந்திருக்கணும். எடுத்து இப்போ தாளிக்கு கொட்ட போகிறோம். ரெண்டையும் கலந்து நல்லா வேக விடணும். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி. குயிக் சாம்பார், அடாவிடி சாம்பார்.